போர்ஸு கிடைத்த மரியாதை. ஒரு நாள் மாலை பொழுது அக்பரும் பீர்பாலும் உலாவச் சென்றனர். சிறிது தூரம் சென்றதும் ஒரு வீட்டுத் திண்ணையில் இளைஞன் ஒருவன் அமர்ந்திருப்பதைக் கண்டனர். அவன் தன்னுடைய பூட்ஸ்களை பட்டுத் துணியினால் துடைத்துக் கொண்டிருந்தான். அந்தக் காட்சி அக்பரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. உடனே பீர்பாலை நோக்கி கண்களினாலேயே ஜாடை காட்டினார். அதைக் கவனித்த பீர்பால், மன்னன் பெருமானே, என்ன இந்த இளைஞன் இப்படி காலில் அணிந்து செல்லும் பூட்ஸ்களைப் பட்டுச் சால்வையினால் துடைத்துக் கொண்டு இருக்கிறான்? ஒருவேளை இவன் முட்டாளாக இருப்பானோ என்றுதானே நினைக்கிறீர்கள்? ஆனால் அவன் அவ்வாறு செய்வதற்குக் காரணம் இருக்கிறது. அவன் கைகளில் இருக்கும் பூட்ஸ் தன்னுடைய சொந்த உழைப்பிலிருந்து வாங்கியதாக இருக்கலாம். ஆனால் பட்டுச் சால்வையோ அவனுடைய தந்தைக்குக் கிடைத்ததாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த உழைப்பைக் கொண்டு வாங்கிய பொருட்களை மிகவும் பத்திரமாகப் பாதுகாப்பது என்பது இயல்பான ஒன்று. தன்னுடைய உழைப்பில்லாத கிடைத்த பொருட்களை அலட்சியமாகக் கருதுவார்கள். இந்த முறையில்தான் இந்த இளைஞனின் செயலும் இருக்க வேண்டும் என்று என் மனம் கூறுகிறது என்றார். அப்பொழுது அரசர் அந்த இளைஞனை அழைத்து விசாரித்தார். பீர்பால் கூறியது போலவே அவனும் தன் செயலை ஒப்புக்கொண்டான். பீர்பாலின் சாதுரியமான பேச்சு அக்பரை மகிழ்ச்சியில் திகைக்கச் செய்தது. பூட்ஸுக்கு கிடைக்கும் மரியாதை கூட பட்டுச் சால்வைக்கு கிடைக்கவில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.